இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வீட்டு மாடியில் விளையாடிய சிறுவன் மீது மின்சாரம் பாய்ந்து பலி. புதுச்சேரி அருகே சோகம். நீண்ட நாட்களாக ஒரே இடத்தில் பணியாற்றும் அரசு அதிகாரிகள் இடமாற்றம் செய்ய வேண்டும். அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் உத்தரவு. கோட்டகுப்பம் சுடுகாடு பிரச்சினை. கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவ பெண்கள். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே வீட்டின் மேல் தளத்தில் விளையாடிய சிறுவன் மின்சாரம் பாய்ந்து உயிரிழப்பு. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தை சேர்ந்தவர் கமலபாதன் கனிமொழி தம்பதி. இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருந்துள்ளனர். மகன் ஜீவா இடையஞ்சாவடி கிராமத்தில் உள்ள ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று மாலை தன் வீட்டின் அருகே கட்டியுள்ள புதிய வீட்டில் மேல்தளத்தில் விளையாட சென்றுள்ளார். அப்பொழுது வீட்டின் அருகே தாழ்வு நிலையில் சென்ற மின்கம்பி மீது மாணவனின் கைப்பட்டு மின்சாரம் பாய்ந்ததில் மாணவன் தூக்கி வீசப்பட்டுள்ளார். சத்தம் கேட்ட ஜீவாவின் தாயார் யார் என்று பார்த்தபொழுது மாணவன் மயங்கிய நிலையில் இருந்துள்ளார். அவரை மீட்ட பெற்றோர் உடனடியாக புதுச்சேரி பகுதியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். மாணவனை பரிசோதித்த மருத்துவர் மாணவன் ஏற்கனவே இறந்ததாக கூறியுள்ளார். மாணவனின் இறப்பு குறித்து ஆரோவில் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே இடத்தில் பணியாற்றுபவர்களுக்கு கட்டாய இடமாற்றம். அதிகாரிகளுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் உத்தரவு. புதுவை அரசு துறைகளில் நீண்ட காலமாக ஒரே இடத்தில் பணியாற்றி வரும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு கட்டாய இடமாற்றம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கவர்னர் கைலாஷ்நாதன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுவை சட்டசபை தேர்தலை முன்னிட்டு நிர்வாக நடவடிக்கைகள் குறித்து கவர்னர் கைலாஷ்நாதன் அதிகாரிகளுடன் சோதனை நடத்தினார். அப்போது பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் வருவாய்த்துறை, காவல்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு தேர்தல் நேரத்தில் எந்தவித புகார்களும் எழாத வகையில் நிர்வாகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் பணிகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை அவசியம் என கூறிய கவர்னர், அதிகாரிகள் தங்கள் பணிகளை பாரபட்சமின்றி மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். அதேபோல் பொதுமக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்க்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அனைத்து துறைகளிலும் நிர்வாக செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் கவர்னர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார். கோட்டகுப்பம் மயான பிரச்சினையில் பட்டியலின மக்களின் வீடுகளை சூறையாடியவர்கள் கடலுக்குள் சென்றாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பத்தில் பயணம் பிரச்சினையை தொடர்ந்து மீனவ சமூகத்தினருக்கும் பட்டியலின மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் மற்றும் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு நேரில் கள ஆய்வு மேற்கொண்டார். கோட்டகுப்பம் சென்ற அமைச்சர் வன்னியரசு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களின் குடியிருப்புகளை நேரில் பார்வையிட்டு அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் சர்ச்சைக்குரிய மயான பகுதியையும் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்த விவகாரம் நீண்ட காலமாக நிலவி வரும் பிரச்சினை என குறிப்பிட்டார். இரு சமூக மக்களும் பரஸ்பர நம்பிக்கையுடனும் நல்லிணக்கத்துடனும் வாழ வேண்டும் என்பதே அரசின் முக்கிய நோக்கம் என தெரிவித்த அமைச்சர், ஆதி திராவிடர் சமூகத்திற்கு உரிய 43 சென்ட் நிலம் அவர்களுக்கே சொந்தமானதாக உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதே தங்களின் கோரிக்கையாக இருப்பதாக கூறினார். மேலும் சம்பவம் தொடர்பாக முழுமையான கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அருகில் உள்ள ஒரு ரிசார்ட் கட்டிடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பட்டியலின மக்களின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தெளிவாக இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பாதிக்கப்பட்ட மக்களின் தரப்பில் உறுதியாக நிற்பதே அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்தார்.
தாக்குதலால் சேதமடைந்த சொத்துக்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இழப்பீடுகள் தொடர்பாக பட்டியலின மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மீனவ சமூக மக்களின் படகுகள் நிறுத்தம் தொடர்பான கோரிக்கைகளையும் அரசு பரிசீலித்து நிறைவேற்றும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். மயான நிலம் தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பு மற்றும் அரசு ஆவணங்களை சுட்டிக்காட்டிய அமைச்சர், சம்பந்தப்பட்ட நிலம் மயானமாகவே பதிவாகியுள்ளது, அது பட்டியலின மக்களுக்கு சொந்தமானது என்று நீதிமன்றமும் தீர்ப்பளித்துள்ளது. அரசு ஆவணங்களின்படி 43 சென்ட் நிலம் பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட மயானம் என்பது உறுதியாகியுள்ளது. அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதே எங்கள் நிலைப்பாடு என்றார். தமிழ்நாடு முழுவதும் மயானம் மற்றும் தகன வசதிகள் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும் அவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர், அவற்றில் முதற்கட்டமாக கோட்டக்குப்பம் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்தார். நாளை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாகவும் இரு தரப்பிலிருந்தும் தலா 15 பேர் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கும் வகையில் அரசு செயல்படும் என்று அவர் உறுதியளித்தார். மேலும் காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைமை முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் வன்னியரசு, இந்த சம்பவத்தில் தொடர்புடைய யாரும் தப்பிக்க முடியாது, கடலுக்குள் சென்று மறைந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது, சம்பந்தப்பட்ட அனைவரின் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடுமையாக எச்சரித்தார். உலக பெருங்கடல் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரையில் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கடற்கரை தூய்மை பணி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக பெருங்கடல் தினம் முன்னிட்டு புதுச்சேரி கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம் மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இணைந்து இன்று காரைக்கால் கடற்கரையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கடல் மாசுபாட்டை குறைத்தல், பிளாஸ்டிக் கழிவுகளை கடலுக்குள் செல்வதை தடுத்தல், கடல் உயிரினங்கள் மற்றும் பவள பாறைகள் பாதுகாப்பு குறித்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அதிகாரிகள், மாணவர்கள், மீனவர்கள் கடல் வளங்களை பாதுகாக்கவும் கடலோர பகுதிகளை தூய்மையாக பராமரிக்கவும் உறுதிமொழி ஏற்றனர். இதனைத் தொடர்ந்து உலக பெருங்கடல் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரையில் உள்ள சிறுவர்கள் பூங்கா, கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது கடற்கரையில் இருந்த பிளாஸ்டிக் பொருட்களை சுத்தம் செய்தனர். புதுச்சேரி அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் மயான பிரச்சினை தொடர்பாக மீனவர்கள் மற்றும் பட்டியல் இனத்தவரிடையே பிரிவினை ஏற்பட்டுள்ள நிலையில் அரசு பட்டியல் இனத்தவருக்கு சாதகமாக செயல்படுவதாக கூறி மீனவ பெண்கள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர். கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய 4 மீனவ பெண்கள் மயக்கமடைந்துள்ள நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து செல்லப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் பட்டியல் இன மக்கள் மயானத்தை பயன்படுத்துவது தொடர்பாக மீனவர்கள் மற்றும் பட்டியல் இனத்தவரிடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. நேற்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு நேரில் களத்தில் வந்து ஆய்வு நடத்தி இரு தரப்பினரிடையே சமூக நல்லிணக்கம் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வன்னியரசு பட்டியல் இனத்தவருக்கு சாதகமாக செயல்படுகிறார் என கூறி மீனவ பெண்கள் இன்று காலை கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஆண்கள் அனைவரும் வானூர் சென்றுள்ள நிலையில் கிராமத்தில் உள்ள பெண்கள் திடீரென கடலில் இறங்கி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக காவலர்கள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய பெண்களை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தி கடலுக்குள் செல்லாமல் போலீசார் தடுத்து நிறுத்தினர். இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சரோஜா, பச்சைவாழி உள்ளிட்ட 3 பெண்கள் மயக்கமடைந்தனர். மயக்கமடைந்த பெண்களை உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தில் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு காவலர்கள் அனுப்பி வைத்தனர். பட்டியலின சமூக
மக்கள் கடற்கரையை ஒட்டியுள்ள மயானத்தை பயன்படுத்துவதால் தங்களால் படகுகளை நிறுத்த முடியவில்லை என்றும் தொழில் நடத்த முடியவில்லை என்றும் மீனவ மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று பிற்பகல் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் பதற்றத்தை குறைப்பதற்காக பெரிய கோட்டக்குப்பம் மீனவ கிராமத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக மீனவர்களுக்கும் ஆதி திராவிடர் மக்களுக்குமான பிரச்சினை அதிகரித்து வருவதால் தீயணைப்புத்துறை வாகனம் உள்ளிட்ட போலீசார் பல்வேறு ஏற்பாடுகளுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. டெல்லியில் நடைபெற்ற அனிமே இந்தியா நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற புதுச்சேரி காமராஜ் நகர் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின். டெல்லி துவாரகாவில் அமைந்துள்ள யசோபூமி கன்வென்ஷன் மையத்தில் அனிமே இந்தியா டெல்லி நிகழ்வு நடைபெற்றது. ஜப்பானிய காமிக் மற்றும் அனிமே கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இசை கச்சேரிகள், கண்காட்சிகள், அனிமே கதாபாத்திரங்கள், காஸ்பிளே போட்டிகள், வீடியோ கேமிங் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் புதுச்சேரி மாநில காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொழில் முனைவோராக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த ரசிகர்கள் மற்றும் இளைஞர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் 40,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். அரசு பள்ளி மாணவிகளுக்காக 2 ஸ்மார்ட் வகுப்பறைகள் திறப்பு. விக்னேஷ் கண்ணன் எம்எல்ஏ திறந்து வைத்தார். புதுச்சேரி சுசிலாபாய் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 2 நவீன ஸ்மார்ட் வகுப்பறைகள் இன்று திறந்து வைக்கப்பட்டன. புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் புதுச்சேரி லேடிஸ் சர்க்கிள் 187 ஆகிய அமைப்புகளின் கூட்டு முயற்சியில் இந்த ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதன் திறப்பு விழா இன்று காலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி ஸ்மார்ட் வகுப்பறைகளை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ரவுண்ட் டேபிள் இந்தியாவின் தேசிய தலைவர் ரசித் பன்சால், ஏரியா 2 தலைவர் கரண் கோயல், அசோக் ஆர் உள்ளிட்ட தேசிய மற்றும் பிராந்திய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 தலைவர் மோத்திகுமார், செயலாளர் பாலாஜி, பொருளாளர் ஜெயந்த் மற்றும் அமைப்பின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். அதேபோல் புதுச்சேரி லேடிஸ் சர்க்கிள் 187 தலைவர் சன்ஹிதா, செயலாளர் மோனிகா, பொருளாளர் சரவண பிரியா உள்ளிட்ட நிர்வாகிகளும் விழாவில் கலந்து கொண்டனர். அரசு பள்ளி மாணவிகளின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கும் தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய நவீன கற்றல் சூழலை உருவாக்குவதற்கும் இந்த ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக விழாவில் தெரிவிக்கப்பட்டது. டிஜிட்டல் முறையிலான கற்றல் வசதிகள் மாணவிகளின் கல்வி திறனை மேம்படுத்துவதோடு எதிர்கால போட்டி உலகை எதிர்கொள்ளும் திறனையும் வளர்க்கும் என்று பேச்சாளர்கள் குறிப்பிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவிகள் மற்றும் ரவுண்ட் டேபிள் லேடிஸ் சர்க்கிள் அமைப்புகளின் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதிய ஸ்மார்ட் வகுப்பறைகள் மாணவிகளின் கல்வி வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் என அனைவரும் நம்பிக்கை தெரிவித்தனர். காரைக்காலில் மகளிர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை சம்பவங்களை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் காரைக்காலில் இன்று மகளிர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமான இஸ்லாமிய பெண்கள், குழந்தைகள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பேரணிக்கு TNTJ மாநில துணை பொதுச் செயலாளர் AK அப்துர் ரஹீம் தலைமை தாங்கினார். பேரணியில் பங்கேற்றவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தனர். காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற இந்த பேரணியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.
இந்த நிகழ்வு பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. வில்லியனூர் ரயில் நிலையத்தில் தகவல் மற்றும் பெயர் பலகையை ரவிக்குமார் எம்எல்ஏ திறந்து வைத்தார். ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் வில்லியனூர் ரயில் நிலையத்திற்கு பெயர் பலகை மற்றும் ரயில்கள் வருகை குறித்த தகவல் பலகை திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் தலைவர் பிரபாகரன் தலைமை தாங்கினார். ரோட்டரி கிளப் கவர்னர் லியோன் முன்னிலை வகித்தார். ரவிக்குமார் எம்எல்ஏ ரயில் நிலைய பெயர் பலகை மற்றும் ரயில் வருகை குறித்த தகவல் பலகையை திறந்து வைத்தார். மேலும் துப்புரவு பணியாளர் மற்றும் ஆட்டோ டிரைவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் கிளப் நிர்வாகிகள் செந்தில், பழனியப்பன், மணிகண்டன், சுரேஷ்குமார், அம்பலவாணன், வாஞ்சிநாதன், இளந்தொண்டர் நற்பணி மன்ற நிறுவனர் ராமன், சமூக ஆர்வலர்கள் ரஜினி முருகன், தொழிலதிபர் முகமது யூனஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்ட நோயாளியை துரிதமாக ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்து ஜிப்மருக்கு எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அனுப்பி வைத்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகர் 5வது தெருவை சேர்ந்த ஒருவருக்கு அவசர மருத்துவ உதவி தேவைப்படுவதாகவும் அவரை உடனடியாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் எனவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்த உடனேயே அவர் துரித நடவடிக்கை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட பகுதிக்கு ஆம்புலன்ஸ் சேவையை ஏற்பாடு செய்தார். பின்னர் நோயாளி பாதுகாப்பாக ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு ஜிப்மர் மருத்துவமனைக்கு விரைவாக கொண்டு செல்லப்பட்டார். பொதுமக்களின் அவசர தேவைகளுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து உதவி செய்த ஜோஸ் சார்லஸ் மார்டினின் இந்த மனிதநேய செயலை அப்பகுதி மக்கள் பாராட்டினர். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக முற்றிலும் புதுமையாக தானியங்கி முறையில் செயல்படும் பல அடுக்கு கார் நிறுத்துமிடம் வசதியை போத்தீஸ் நிர்வாக இயக்குனர் வருண் ரமேஷ் திறந்து வைத்தார். இந்த நவீன கார் பார்க்கிங் அமைப்பில் 70க்கும் மேற்பட்ட கார்கள் பாதுகாப்பாக நிறுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நகரின் மைய பகுதியில் வாடிக்கையாளர்கள் எளிதாகவும் விரைவாகவும் வாகனங்களை நிறுத்தும் வசதி கிடைக்கும் என நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 15 ஆண்டுகளாக புதுச்சேரி மக்களுக்கு தரமான ஆடைகள் மற்றும் சிறந்த வணிக சேவைகளை வழங்கி வரும் போத்தீஸ் நிறுவனத்திற்கு வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். வீட்டிற்குள் விஷப்பாம்பு, எம்எல்ஏ உத்தரவில் துரித நடவடிக்கை. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் வக்கீல் தோப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் விஷப்பாம்பு ஒன்று புகுந்ததாக அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர். தகவல் அறிந்தவுடன் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து தேவையான நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து வனத்துறை ஊழியர் வேலாயுதம் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வீட்டிற்குள் மறைந்திருந்த விஷப்பாம்பை பாதுகாப்பாக பிடித்து அப்புறப்படுத்தினர். இதன் மூலம் அப்பகுதியில் நிலவிய அச்சம் நீங்கி பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். மேலும் புகார் கிடைத்தவுடன் உடனடி நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கும் துரிதமாக செயல்பட்ட வனத்துறையினருக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வீட்டு மாடியில் விளையாடிய சிறுவன் மீது மின்சாரம் பாய்ந்து பலி, புதுச்சேரி அருகே சோகம். நீண்ட நாட்களாக ஒரே இடத்தில் பணியாற்றும் அரசு அதிகாரிகள் இடமாற்றம் செய்ய வேண்டும், அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் உத்தரவு. கோட்டகுப்பம் சுடுகாடு பிரச்சனை, கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவ பெண்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.